எனக்கும் அரோராவுக்கும் ரொம்ப ஒரு அது ஸ்பெஷலான பாண்டுன்னு தான் சொல்லுவேன். எப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள போகும்போது எனக்கு அவங்க வியானா அப்புறம் வந்து அதான் அந்த நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப்ன்றதுனால இந்த ஒரு வேவ் லென்த் மேட்ச் ஆச்சு. ஸோ நாங்கள் நிறைய பேசிக்கிட்டோம். பட் நான் நிறையா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து அரோரா கூட தான். ஏன்னா வந்து என்னால் நிறைய விஷயம் அவங்களோட பேச முடிஞ்சிச்சு ஓப்பனாக. ஏன்னா அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து என்ன இருந்தாலும் நான் டவுனாக இருந்தாலும் வந்து அவங்க தான் முதல்ல வந்து தட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க, கவலைப்படாதடா, நீ நல்லா ஆடுற, நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்களோ இல்லையா அவங்க வந்து கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த நந்தினி அக்காவோட இந்த விஷயம் நடக்கும்போது கூடமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலி டவுன் ஆயிட்டேன். பட் அப்போ வந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாரும் வந்து சொன்னாங்க, டே துஷார் கோவப்படாதரா, ஒன்றும் இல்லை எவ்வளோ பேர் சொன்னாலுமே வந்து அவள் ஒருத்தன் மட்டும்தான் நான் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து தோல் கொடுத்து கேட்டுட்டான். நான் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அதை பற்றியே புலம்பிட்டு இருந்தேன். அது அவ்வளோ பொறுமையாக நின்று காது கொடுத்து கேட்டனால தான் எனக்கு அவன் மேலே ஒரு ஸ்பெஷல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாஃப்ட் ஸ்பாட்னு வரும்ல. இப்போ வந்து நம்ம எவ்வளோதான் கேமில் இருந்தாலுமே இவன் மேலே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அது எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி நான் வந்து அதுதான் பேசிக்காக வந்து அவங்கள ஒரு மாதிரி பார்க்கறது தான். லைக் அப்படின்ட்டு இல்லை, பட் ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்பேஸ் பேசிக்காக.